நான் சொல்கிற சினாரியோ உங்களுக்கு நடந்திருக்கான்னு பாருங்கள். நல்ல மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரேடு வந்து லாஸில் முடிஞ்சிருச்சு. அதனால் என்னடா அது நம்ம இவ்வளோ அனலைஸ் பண்ணி லாஸ் ஆகிடுச்சின்ற ஒரு ரிக்ரெட்டில் இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு ஃபார்மேஷன், இன்னொரு செட்டப் வருது, இன்னொரு ட்ரேட் வருது. அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறீங்க. பட் இந்த வாட்டி ட்ரேடை எடுக்க தயங்குறீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த ட்ரேடை எடுத்து லாஸ் ஆகிடுச்சு. ப்ராபப்ளி இதை நான் பேப்பர் ட்ரேடாக பார்த்துக்கிறேன், நான் வேண்டாம், நான் ரியல் டைமாக ட்ரேட் போடல அப்படின்னு தள்ளி விட்டுறீங்க. பட் எவென்ச்சுவலி அந்த பர்டிகுலர் ட்ரேட் குரூப் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து 10 மடங்கு 20 மடங்கு உங்கள் லாஸை விட ப்ராஃபிட் அதிகமாக வந்துருச்சு அந்த ஒரு ட்ரேட்லேயே. இப்போ என்ன ஆகுனா, ஐயோ நம்ம அந்த ட்ரேடை விட்டுட்டுமேன்ற ஒரு ரிக்ரெட்டு உங்கள் மைண்ட்லேயே போய் உட்காந்து ஃபர்தராக எந்த ட்ரேடையுமே எடுக்க விடாமல் பண்ணிடும். ஏன்னா அடடா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வச்சு ஃபர்தராக வர எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த ஓவரால் இந்த ரிக்ரெட்டை ட்ரேடிங்கில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே ட்ரேடிங்கில் நம்ம லாஸ் மட்டும் விட மாட்டோம், எப்போவுமே இந்த எமோஷ்னல் லாஸும் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ட்ரேடை நம்ம விட்டுட்டோமேன்னு ஒரு ரிக்ரெட் இருக்கிற வரைக்கும் உங்கள் மைண்டில் அது என்ன ஆகும்னா, ஒரு புதக்குழியில் நீங்கள் இறங்கிட்ட மாதிரி. ஸோ நீங்கள் இந்த மோர் யூ ஸ்ட்ரகிள், அந்த புதக்குழியில் அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ண இன்னும் நீங்கள் அந்த புதக்குழிக்குள்ளேயே தான் போவீங்க. அதே மாதிரி இந்த ரிக்ரெட்டுன்ற ஒரு விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்களால் அடுத்த ட்ரேடை ஒழுங்காக எடுக்கவும் முடியாது, இவென்ச்சுவலி ப்ராஃபிட்டபிள் ஆகவும் முடியாது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அதை உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்து கீழே வச்சுருங்க. ஸோ நம்மளோட பிரச்சனையே என்னென்னா, ஒவ்வொரு ட்ரேடிங்கோட அவுட்கமும் நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணுவோம். ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம்னா அது இன்றைக்கி ப்ராஃபிட்டபிளாக முடியுதா லாஸில் முடியுதான்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ட்ரேடிங்கோட அவுட்கம்மை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ட்ரேடிங்கோட ஓவரால் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்களா, ஓகே. பட் அதை தாண்டி அது ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சாகணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும், சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஓகேங்களா. நார்மலாக ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுருவீங்க. பட் ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு வெளியூருக்கு போகிறீங்க. அந்த வெளியூர் போகிற வழியில் அந்த இடத்துல ஜிபிஎஸ்ல கூகுளில் படி தப்பாகவே ஒரு ரூட் காமிச்சிருச்சு. ஸோ தப்பாக ரூட்டு காமிச்சு ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறீங்க. இப்போ எவென்ச்சுவலி என்ன ஆகும், எப்படியாவது யாருக்கிட்டையாவது ஒரு ரூட்டு கேட்டு வழி கேட்டு எவென்ச்சுவலி நீங்கள் போக வேண்டிய பிளேஸுக்கு போய் சேர்ந்துருவீங்க. அடடா நான் இங்கே மாட்டிக்கிட்டேன்னு போயிட்டு அந்த இடத்துல கிரிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களோட டெஸ்டினேஷன் போகவே முடியாது. ஸோ இந்த ரிக்ரெட்டும் அப்படின்னா, அடடா இந்த ட்ரேடை விட்டுட்டுமே நீங்கள் புலம்புற வரைக்கும் அடுத்த ட்ரேட் எடுக்க முடியாது, அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ ஒரு தப்பான ரூட்டில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதுலேருந்து வெளியே வரதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. ஸோ ட்ரேடிங்கும் அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் அந்த ஒரு லாஸ் ஆகிடுச்சா, இட்ஸ் ஓகே, அக்செப்ட் த லாஸ், நெக்ஸ்ட் ட்ரேடும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டுக்குள்ளே வாங்க. நெக்ஸ்ட் ட்ரேட் எடுத்தால் லாஸ் ஆகிடுமோ ஐயோன்ற அந்த ஒரு ஃபியர் இருக்க வரைக்கும் நம்மளால் கரெக்டாக ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம எப்போவுமே இந்த ஃபியரை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணோன்னா, ஐயோ லாஸ் ஆகிடுமேன்றதுனாலேயே நிறைய ட்ரேடை எடுக்காமல் விட்டுருவோம். அண்ட் எவென்ச்சுவலி நிறைய ப்ராஃபிட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுருவோம். அது எப்படின்னா, அடடா நான் கார் எடுத்துகிட்டு போனேன்னா ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, பைக் எடுத்துகிட்டு போனால் ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, அதனால் அந்த பைக்கை நான் ஓட்ட மாட்டேன், அந்த காரை நான் ஓட்ட மாட்டேன்னா நீங்கள் டெஸ்டினேஷன் போய் சேரவே முடியாது. ஓட்டுற எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் ஆக போகிறதில்ல, மேபி ஆகலாம். பட் அது எப்படின்னா, நல்லா ஃபாஸ்ட்டாக 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் நிறைய அதிகமாக கேபிட்டல் போட்டு ஸ்டாப் லாஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவனுக்கு ஒரு நாள் அது டோட்டல் லாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் அந்த ஸ்டாப் லாஸ்ன்ற ஒன்றே காருக்கு பிரேக் இருக்க மாதிரி தான். ஒரு கார் ஏன் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா அதுக்கு பிரேக் இருக்குது. அந்த பிரேக்கை நம்ம யூஸ் பண்ணி எப்படியா இருந்தாலும் ஸ்லோ டவுன் பண்ணிப்போம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம போகிற அந்த இடத்துக்கு சேஃபாக போய் சேர்கிறதுக்கு பிரேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இந்த ஸ்டாப் லாஸ், இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த மணி மேனேஜ்மெண்ட்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங். ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நான் இவ்வளோ தான் லாஸ் பண்ண போகிறேன். அந்த லாஸை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாஸ் நீங்கள் எடுக்கும் போது பெருசாக நீங்கள் பேனிக் ஆக மாட்டீங்க. ஏன்னா தட் இஸ் எக்ஸ்பெக்டட். பட் அந்த ஸ்டாப் லாஸ்ன்ற ஒன்று, மணி மேனேஜ்மெண்ட்ன்ற ஒன்று, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒன்று, இது எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது தான் இந்த பேனிக் சிச்சுவேஷனுக்குள்ளே வருவீங்க. நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கிறதுக்கான காரணமே அதுதான். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சேலஞ்ச் வைக்கிறோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பைக்கில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த வரைக்கும் நீங்கள் போகிறீங்க. போகிற இடத்துல ஏகப்பட்ட குண்டும் குழியுமா இருக்குது. நீங்கள் யார் ஒருத்தர் ஃபஸ்ட்டு போய் சேர்றாங்க, ஆனால் ஒரு குண்டு குழியிலையும் இறங்காமல் ஏற்றி போய் சேர்றாங்களோ அவங்க தான் வின்னர்னா, நிறைய பேர் கன்சன்ட்ரேஷனாக அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு ஓட்டுவாங்க. ஒரு சில பேர் போய் சேருவாங்க, ஒரு சில பேர் போக மாட்டாங்க. அண்ட் ஒரு சில பேர் போய் சேர்கிறதுக்கு ரொம்ப 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 நேரமாயிரும். ஏன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த எல்லா குண்டு குழியும் நான் அவாய்ட் பண்ணி ஓட்டணும்னு நினச்சி போவாங்க. பட் எவென்ச்சுவலி அவங்க போய் டெஸ்டினேஷன் சேர்கிறதுக்குள்ள ரொம்பவே லேட் ஆயிரும். சம்டைம்ஸ் போய் சேரவும் மாட்டாங்க. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸஸ்லாம் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த 100 ட்ரேடில் எப்படியாவது அங்கங்கே கொஞ்சம் லாஸஸ் இருக்க தான் செய்யும். அந்த குண்டும் குழி சின்னதாக இருக்க வரைக்கும் ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். டக்குன்னு இறங்கி ஏற்றிட்டு அடுத்த வேணும் ஒரு பர்டிகுலர் ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கலாம். பட் அந்த குண்டும் குழி ரொம்ப பெருசாக இருந்தால் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்தால் திருப்பி நம்ம மேலே ஏஞ்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் உங்களோட ஓவரால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணணும். இந்த ரிக்ரெட்டே எப்போ வருதுன்னா, அந்த ஃபியர் ஆஃப் ஃபேஸிங் த லாஸஸ். ஐயோ இந்த லாஸ் வந்துடுமோன்னு ஏன் பயம் வருது? அந்த லாஸஸ் பெருசாக இருந்தால், அந்த லாஸஸ் ரொம்ப சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி சின்னதாக இருந்தால் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அடுத்த ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க இல்லையா?
ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, ஓகே இந்த ட்ரேட் எடுக்கிறேன், இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா 2% ஆஃப் த கேபிட்டல் தான் போகுது. 1,00,000 வச்சுருக்கேன், 2,000 போனால் எனக்கு பிரச்சனை இல்லை, பாக்கி 98,000 இருக்குது, நான் அதை வச்சு ட்ரேட் பண்ணிப்பேன் அப்படின்னும் போது இந்த ரெக்ரெட்டும் இருக்காது, இந்த ஃபியரும் இருக்காது. ஸோ எல்லாத்துக்கான பேசிக்கான கோரே உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த பயம் இருந்ததுன்னா, அதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் ஓவரால் உங்களோட ட்ரேடிங் அப்ரோச் இல்லை, ஓவராலாக நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிட்டல், அந்த கேபிட்டலில் யூஸ் பண்ணுற ரிஸ்க் பர் ட்ரேட். அந்த ரிஸ்க் பர் ட்ரேடை எவ்வளோ நீங்கள் மினிமலாக வைக்கிறீங்களோ ஓவரால் உங்களோட ட்ரேடிங் ஜர்னி ஸ்மூத்தர் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் query கேட்கணும்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் see you guys next week with another video. Bye.